இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை வேளையிலே நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலே ஜெபத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். இங்கே ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் பகல் முழுவதும் என்ன செய்கிறார்? அவர் ஊழியம் செய்கிறார். கால்நடையாக நடந்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கால்நடையாக நடந்து ஆண்டவர் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். மட்டுமல்ல, அநேக ஜனங்கள் அவரிடத்திலே வருகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் பிசாசுகளை துரத்துகிறார், வியாதிகளை நீக்கிய அற்புதங்களை செய்கிறார். இன்னுமாக திரள் கூட்டமான ஜனங்கள் ஆண்டவருக்கு பின்பாக வருகிறார்கள். அவருடைய பசியை ஆற்றுகிறார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்கிறார். மனது உருகி ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஆண்டவர் ஏறுகிறார். சாயங்காலமான போது, சாயங்கால வேளைகளிலே, பகல் முழுவதும் ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். சாயங்கால வேளையிலே அவர் பிதாவோடு என்ன செய்கிறார்? தனித்து இருக்கிறார். பிதாவோடு அவர் ஜெபிக்கிறாரா? பிதாவோடு அவர் உறவாடுகிறார். தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தனி ஜெபம் தேவைப்படுகிறது. எவ்வளவுதான் அதிகமாக அவர் ஊழியம் செய்தாலும் அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு நாளும் அவர் மறக்கவில்லை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். லூக்கா 5:16 அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ ஆண்டவர் வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சீஷர்களோடு ஆண்டவர் சேர்ந்து ஊழியம் செய்கிறார். சீஷர்களோடு ஆண்டவர் எங்கு போனாலும் அவருடைய சீஷர்களோடு செல்கிறார். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்துல தனித்து போய் பிதாவோடு அவர் உறவாடுகிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவருக்கே தனி ஜெபம் தேவை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் தனி ஜெபம் தேவை. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பலப்பட வேண்டும் என்று சொன்னால் தனி ஜெபம் தேவை. அநேக ஜெபங்களை நாம பார்க்கிறோம். குடும்ப ஜெபம், இன்னும் கூட கூடி ஜெபிக்கிறது, உபவாச கூடுகையிலே நாம கூடி ஜெபிக்கிறோம். அநேகர் கூடி ஜெபிக்கிறோம். 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறது. இப்படி பல விதங்களிலே நாம ஜெபித்தாலும் தனி ஜெபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நமக்கும் ஆண்டவருக்குமான உள்ள உறவு பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து ஜெபிக்க வேண்டும். வேதத்திலும் கூட நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் தனித்து என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். தாவீது தனிமையாய் ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். தாவீதின் ஜெபம். இன்னும் கூட முற்பிதாக்கள், அந்த 3 முற்பிதாக்களை நாம பார்க்கிற பொழுது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து பலி செலுத்தினார், ஜெபித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் கூட ஈசாக்கை குறித்து பார்க்கிற பொழுது ஈசாக்கு மாலை வேளையிலே, சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகிறவராக இருந்தார். சாயங்கால வேளையிலே ஈசாக்கு என்ன செய்வார்? தியானம் பண்ணுகிறவராக இருந்தார். இன்னும் கூட யாக்கோபை பார்க்கிறோம். அவர் அதிகமாக இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். ஆம், வேதத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த இஸ்ரவேலுடைய தலைவர்கள் எல்லாம் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் சாதிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், நாமும் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தனி ஜெபம் அவசியம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீது சங்கீதத்திலே சொல்கிறது போல, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஆண்டவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். தாவீதினுடைய ஜெபம் மிகவும் ஒரு ஆழமான ஜெபம். தாவீது 3 வேளை ஜெபிக்கிறவர் மட்டுமல்ல, ஒரு நாளில் 7 தரம் உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். தானியேலை பார்க்கிற பொழுது தினம் 3 வேளை தனியாக அவர் தனி ஜெபம் பண்ணுகிறவர். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறவர். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வெற்றி வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் தனி ஜெபம் அவசியம். ஒரு நாளைக்கு நாம் கட்டாயம் நாம் காலையிலே ஜெபிக்க வேண்டும், மத்தியான வேளைகளிலே நாம் ஜெபிக்க வேண்டும், இரவிலே ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? தனித்து நாம என்ன பேச வேண்டும்? தனிமையிலே ஆண்டவரோடு நாம உறவாட வேண்டும். நிச்சயமாக அந்த ஜெபம் மிகவும்
நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது நமக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். இன்னும் நம்முடைய ஜெபம் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு தனி ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாமும் கூட அந்த 3 வேளை நாம ஜெபிக்க வேண்டும். தனித்து ஆண்டவரிடத்திலே நாம ஜெபிக்கிற பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய மாற்றத்தை, பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் தனித்து வனாந்திரத்துல போய் ஜெபித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சாயங்கால வேளையிலே நீ தனிமையாய் இருந்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் தனி ஜெபத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, அதிகமாய் ஜெபிக்க, தினம் 3 வேளை ஜெபிக்க, இன்னும் இடைவிடாமல் ஜெபிக்க ஆண்டவரே எங்கள் மேல் நீர் ஜெப ஆவியை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, நீர் ஜெபிக்க தூண்டுகிற ஜெப வீரர் ஆண்டவரே. உண்மையாகவே ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க பலன் தாரும், எனக்கு ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீர் ஜெபிக்க பலன் கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி திடப்படுத்தி ஜெப ஆவியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபையாக இறங்கி எங்களை பலப்படுத்தும். நாள் முழுவதும் உங்க பாதுகாப்புக்குள், உங்கள் செட்டைகளுக்குள் எங்களை மறைத்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை